மெடிக்கல் கோடிங் கற்றுக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக நான் லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்டில் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். மெடிக்கல் கோடிங் அப்படின்றது இப்போ டிமாண்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஓகே, ஸோ இதை முடித்தா மேக்ஸிமம் நிறைய கம்பெனிஸ் இப்போ ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது நிறைய இருக்குது. ஆனால் இதை படித்தவங்க அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால இனிஷியலாக இதை லைஃப் சயின்ஸ் மட்டும் படித்தவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நவ் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு. அதாவது நிறைய பேருக்கு இதை வந்து லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு கூட இந்த கோடிங் ட்ரைனிங் கொடுக்கப்படுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் வந்து நான் லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட் கேண்டிடேட்ஸை வந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோம், ஸோ அவங்களுக்கு லைஃப் சயின்ஸ் எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். லைஃப் சயின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் பற்றி தான் இங்கே நம்ம அப்படி சொல்கிறோம். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து வயிறு அப்படின்றது ஸ்டமக் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதே வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெர்மினாலஜியில் கேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே வந்து சிறுகுடல் அப்படின்றத ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்லுவோம். ஆனால் மெடிக்கல் டேர்ம் ப்ராப்பர் டேர்மில் அதை என்ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே நம்ம எப்படி இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, ரொம்ப பேசிக்காக, அதாவது நம்ம 6th 7th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம், ஒவ்வொரு பாடி சிஸ்டமையும் நாங்கள் தனித்தனியாக கிளாஸ் எடுக்கிறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், இப்படி ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் எடுக்கிறோம். இது அவங்களுக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் வந்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயத்தையும் எடுக்கிறோம். ஸோ மெடிக்கல் டெர்மினாலஜிஸை ஸ்பெசிஃபிக்காக எப்படி நம்ம புரிய வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி மெடிக்கல் டெர்மினாலஜிஸை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம வந்து இங்கே மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு டாக்டரோட ரிப்போர்ட்டை படித்தா புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜின்னு வச்சுக்கோங்களேன். அதில் மெடிக்கல் டேர்ம், ஒரு மெடிக்கல் வேர்டு அப்படின்னா அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும். ஒரு ரூட் வேர்டு இருக்கும், ஒரு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும், ஒரு சஃபிக்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ்னால், ரூட் வேர்ட்னா என்ன, அதுதான் ஒரு முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு முன்னாடி போடுறது ப்ரிஃபிக்ஸ், அந்த வார்த்தைக்கு பின்னாடி போடுறது சஃபிக்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த மெடிக்கல் வேர்ட் அப்படின்றது ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் இப்படி தான் இருக்கும். சரி, எல்லா மெடிக்கல் வேர்ட்லேயும் இந்த 3 காம்பனண்ட்டுமே இருக்குமா? ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்ட், சஃபிக்ஸ் 3மே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மெடிக்கல் வேர்ட்ஸில் ஏதாவது 2 காம்பனண்ட் தான் பார்க்க முடியும். ஓகே, எய்தர் ரூட் வேர்ட் அண்ட் சஃபிக்ஸ் இருக்கும், ரூட் வேர்ட் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை கிளியராக ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெரிநியூரைட்டிஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் வச்சுக்கோங்களேன். இதில் ஐட்டிஸ், எங்கெல்லாம் நம்ம ஐட்டிஸ்ன்னு பார்க்குறோமோ ஐட்டிஸ்னாலே இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன். இதில் ஐட்டிஸ்ன்றது சஃபிக்ஸ். ஓகே, பெரிநியூரைட்டிஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நியூர் அப்படின்றது ரூட் வேர்ட், நியூர் அப்படின்னா நர்வ், நரம்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ நரம்பில் ஒரு இன்ஃப்ளமேஷன், நியூரைட்டிஸ். ஓகே, முன்னாடி இருக்கிற வேர்ட் பெரிநியூரைட்டிஸ். ஸோ நியூர்னா நர்வு, ஐட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன், பெரி அப்படின்னா அவுட்டர் லேயர் அப்படின்னு அர்த்தம். அந்த நரம்பை சுற்றி இருக்கிற அவுட்டர் லேயரில் இன்ஃப்ளமேஷன் இருக்குது. இதுதான் பெரிநியூரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆல்ஜியா அப்படின்னாலே பெயின். ஓகே, எப்போல்லாம் வலி அப்படின்னு வருதோ அதை ஆல்ஜியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மசில் பெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மயால்ஜியா. நர்வ் பெயின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நரம்புனால வலி வருது அப்படின்னா நியூரால்ஜியா. ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் டேர்மை சொல்லி கொடுக்கறதுக்கான ஈஸியான டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் ஸ்கில்ரால் எங்ககிட்ட வர எல்லா கேண்டிடேட்ஸையும் வெல்வர்ஸ்ட் ஆக்கிடுறோம். ஸோ மெடிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸில் அவங்களுக்கு எந்த டவுட்ஸும், தாமேலையும் எந்த டவுட்ஸும் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவங்கள டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸை கிளியராக ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐசிடி ட்ரைனிங், சிபிடி ட்ரைனிங், ஹெச்சிபிசிஎஸ் ட்ரைனிங்னு கிளியராக கொடுத்து, அது போக நாங்கள் சிபிசி எக்ஸாமுக்கும் அவங்கள ரெடி பண்ணுறோம். சிபிசி எக்ஸாமுக்கான ட்ரைனிங், மாக் எக்ஸாம்ஸ், அண்ட் அவங்களுக்கு நாங்கள் பிளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறனால பிளேஸ்மெண்ட்டுக்கான மாக் இன்டர்வியூஸ் அண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் ரெஸ்யூமை பில்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே
கம்ப்ளீட்டாக ஒரு பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸாக ஸ்கில்ரால இப்போ வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் அப்கமிங் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் அனுப்புவாங்க. ஜாயின் பண்ணுங்கள். நீங்களும் ஏஐ மெடிக்கல் கோடராக மாறுங்க. சீக்கிரமே ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி ஃப்ளரிஷ் ஆகுங்க. இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூஸாக மெடிக்கல் கோடிங் பற்றின வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் மேலும் மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங் பற்றின வீடியோஸ் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்.